ஹாய் ஹலோ மக்களே, இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜி, ஸ்டார்டிங் 7 அண்டு ஒரு ஒரு பிளேயர்ஸ்க்கான ஒரு வாட்ச் அவுட்டை அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணலாம், அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணலாங்கிறத தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபி யோதாஸ் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு 8 மணி மேட்ச். இந்த மேட்ச்ல இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டார்டிங் 7ஐயும் யூபி யோதாஸ் ஸ்டார்டிங் 7ம் பார்க்கலாம். நம்மளோட ஸ்டார்டிங் 7 இந்த பிளேயர்ஸ் விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதே மாதிரி சப்ஸ்டியூட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். நம்மளோட ஸ்டார்டிங் 7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபிஷேக், விஷால், அமீர் ஹுசைன் பஸ்தமி, நிதேஷ், அனுஜ் கவுடா இல்ல ரோனக், இவங்க 2 பேர்த்துல. ஏன்னா அனுஜ் கவுடாவுக்கு மேக்சிமம் அட்வான்ஸ் டேக்கிள் போய் அவுட் ஆயிடுறாரு. அதனால அனுஜ் கவுடா இல்லைன்னா ரோனக், அனுஜ் கவுடாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இந்த மேட்ச்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது மோகின் சஃபாகி விளையாண்டே ஆகணும். காரணம் என்னன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ரைடர்ஸ் இன்னும் எஃபெக்டிவா இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் இன்னும் எஃபெக்டிவா இல்லை. அது இல்லாமல் ஒரு டால் ரைடர், மல்டி பாயிண்ட் ரைடர் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் தேர்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா ஒன்று முத்து இல்லை சந்திரன் ரஞ்சித், மாசான் முத்து இல்லை சந்திரன் ரஞ்சித் விளையாண்டா நல்லா இருக்கும். எங்கடா நரேந்தர், சச்சின், சாகில் குலியா இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்களாம் சப்ஸ்டியூட்ல இருக்கட்டும். இவங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்த டீம் விளையாண்டு பார்க்கலாம். பார்த்துட்டு இவங்கள யாராவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அந்த டைம்ல சாகில் குலியா, நரேந்தர், சச்சின் எக்ஸலன்ட் ரைடர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. போன சீசன், இந்த சீசன் இவங்க 2 பேரும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதனால அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாகில் எக்ஸலன்ட் டிஃபெண்டர், அது இல்லாமல் கேப்டனாக கூட இது விளையாண்டுருக்கிறாரு. அவரை இந்த மேட்ச் நம்ம சப்ஸ்டியூட்ல உட்கார வைக்கலாம், அவருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அடுத்தது சௌரவ், ஒரு ரைடர் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அனுஜ் இல்லை ரோனக் யாரோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்கள சப்ஸ்டியூட்ல கொண்டு வந்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா யூபி யோதாஸ்ல ஸ்டார்டிங் 7 அவங்க பெர்ஃபெக்டா ஸ்டார்டிங் 7 வச்சிருக்காங்க. ரைடிங்ல பார்த்தீங்கன்னா கேஷவ், பவானி, பரத், இவங்க 3 பேர் ரைடிங்ல வருவாங்க. கேஷவ் பார்த்தீங்கன்னா குரூஷியலான டைம்ல ரைடிங் வருவார். அதனால டூ ஆர் டை சுச்சுவேஷன் இல்லைன்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல கேஷவ் வருவார். மீதி 2 பேரும் பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் எடுக்காம போக மாட்டாரு. குறிப்பா பவானி ராஜ்புத் பார்த்தீங்கன்னா டச் லைன் நியர் கிட்டேயே விளையாடுவாரு. கொஞ்சம் ஹைட் இருக்கனால ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி டைவ் டச் பண்ணுவார். அதனால கேர்ஃபுல்லா விளையாடணும். நீங்க சோலோவா டேக்கிள் பண்ணணும்னு நினைச்சு போய் பிடிக்க முடியாது. செயின் டேக்கிள் பண்ணீங்கன்னா தான் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க டேக்கிள் பண்ணி உள்ள வைக்க முடியும். அதே மாதிரி நெக் டு நெக் பாயிண்ட் கொண்டு வராதிங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே. நீங்க ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் லீட்ல வச்சிங்கன்னா தான் இந்த டீம் கூட ஜெயிக்க முடியும். ஏன்னா எக்ஸலன்ட் டிஃபென்சிவ் டீம். அது காரணம் சுமித், அங்குஷ், ஹிதேஷ், நரேந்தர், மகேந்தர் சிங், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் டிஃபெண்டர்ஸ். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட் 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா ஹிதேஷும் அஷுவும் கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணி டச் பாயிண்ட் எடுத்துக்கணும். மல்டி பாயிண்ட் கிடைச்சா கூட நம்ம எடுத்துக்கணும். டூ ஆர் டை சுச்சுவேஷன் கொண்டு போக வேணாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சச்சின் டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு ஈஸியாக கொண்டு வந்தார். அதுக்கு நம்ம போனஸ் 6 to 7 பிளேஸ் இருக்கும்போது போனஸ் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஒரு இது. 5 பிளேஸ் இல்லைன்னா நம்ம அட்லீஸ்ட் டச் ஆகுது, முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி அவுட்டு கூட ஆகலாம், தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா முயற்சி பண்ணாம நம்ம டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு வந்தா நாம மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு டூ ஆர் டை சுச்சுவேஷனை தவிர்த்து நல்லது. போனஸ் எடுங்க, அவங்கள மிஸ்டேக் பண்ண வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு வாட்ச் அவுட்ல பவானி ராஜ்புத், பரத், கேஷவ் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க பார்த்து ஆடணும். பார்த்து ஆடலைன்னா நீங்க ஈஸியா டேக்கிள் ஆயிடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அந்த நெக் டு நெக் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பாயிண்ட் நம்ம லீட்ல இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லயே நம்ம ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு கொடுத்ததுனால நம்ம அப்படியே கேபிட்டலைஸா இருந்ததை ஒரு 2 பாயிண்ட் லீட்ல இருந்ததை ஈஸியா கொடுத்து நம்ம ஆல் அவுட் சுச்சுவேஷன் போனதுனால அப்படியே நம்ம 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து 10 பாயிண்ட்ஸ் லீட் கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம தோத்துட்டோம். இன்னமும் நம்மளுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குது. நம்ம இனி வர எல்லா மேட்சஸ் இந்த தமிழ் தலைவர்ஸ்ட பிளேயர்ஸ் இல்லை, டிஃபெண்டர்ஸ் இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். எக்ஸலன்ட் டிஃபெண்டர்ஸ், எக்ஸலன்ட் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. சேரான்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இந்த தமிழ் தலைவர்ஸ் டீம் ஜெயிக்கும்.
இது என்னோட கான்ஃபிடென்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், இந்த டீம் போகாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் இருக்கிற டீம் வச்சு நம்ம விளையாடலாம். நம்ம ஒரு வெண்ணிலா கபடி குழு மாதிரி வந்தாங்க, இப்படி ஒரு டீம் வந்தது, பிளேயர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க, ஆனால் சூப்பராக விளையாண்டு ஜெயிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஷால்னு ஒரு பிளேயர் டிஃபெண்டர் எடுத்துருக்கோம், ரைட் கார்னர், சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அவரையும் விளையாட வச்சு பார்க்கலாம். சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் அவருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அமீர் பஸ்தமி இல்லாத போது. ஏன்னா அப்போ தான் அவருக்கும் மேட்டோட அந்த இது தெரியும், எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு இது இருக்காது, ஃப்ரீயாக ஆடுவார். அடுத்தடுத்த மேட்ச்சில் அவருக்கு டேரெக்டாக வாய்ப்பு கூட கொடுக்கலாம். இந்த இதில் கேப்டனாக நான் பஸ்தமி இல்லைன்னா அபிஷேக்கு கூட நான் ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2 கேப்டனை உட்கார வச்சுட்டு நம்ம நரேந்திர கொடுத்தோம். நரேந்திரையும் நான் ரெஸ்ட் பண்ண சொல்கிறேன், ரெஸ்ட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட்டாக வாய்ப்பு கொடுங்க. ஆனால் ஃபுல்லு இது கொடுக்க தேவையில்ல, க்ரூஷியலான டைமில் கொடுங்க. அவரும் ரைட் பாயிண்ட் எடுப்பார். ஏதோ இந்த சீசனில் கொஞ்சம் நடுவில் ஸ்ட்ரகிளாக வராரு, உட்காரட்டும், கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம், நம்ம சான்சஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பரத் பார்த்தீங்கன்னா யூபி ஓதர்ஸ்க்காக டால் ரைடர். அது இல்லாமல் அவர் வந்து சோலோ டேக்கிள் பண்ணுறது கஷ்டம். இப்பயும் நான் சொல்கிறேன், சோலோ டேக்கிள் பண்ணுறது கஷ்டம், அதனால கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கேஷோ பார்த்தீங்கன்னா டோடை இல்லை சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் உள்ளே வருவார், அலசுவார் இந்த லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட்டு, அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்கில் கிடையாது. பட் அவர் ஒரு டாக்டிக்ஸ், டிஃப்ரெண்ட்டான டாக்டிக்ஸை வச்சு விளையாடுறாரு. அதனால் அவரை பார்த்து பிடிக்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு தெரியும், அவர்னால தான் அந்த டேர்ன் அரவுண்ட் நடந்தது யூபி ஓதர்ஸ்க்கு. அதனால் கேர்ஃபுல்லாக, அதுவும் டிஃபென்ஸ் டீம் தான். சுமித்தையும் ஹிதேஷ், அன்ஷு இவங்க 3 பேர்த்தையும் பார்த்து ஆடணும். ஏன்னா அவங்களும் சூப்பர் டேக்கிளில் எக்ஸலண்ட் பிளேயர்ஸு. சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸலண்ட்டாக விளையாடுவாங்க. அதனால் இவங்க எல்லாத்தையும் பார்த்து விளையாடணும். இந்த மேட்ச் நம்மளோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம விளையாண்டு பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இனி வர மேட்சஸ் 10 மேட்சஸ் தான் நினைக்கிறேன். அந்த 10 மேட்சஸும் நம்ம எக்ஸலண்ட்டாக விளையாண்டு தமிழ் தலைவாஸ் யாருன்னு மற்ற டீமுக்கு நம்ம காட்டணும். ஏன்னா இன்னும் டோர்னமெண்ட் ஓப்பன். ஏன்னா எல்லா டீமும் மாற்றி மாற்றி ஜெயிச்சுட்டு வராங்க. நேற்று பாட்னா பைரட்ஸ் வர்சஸ் யூபி ஓதர்ஸில் கூட யூபி ஓதர்ஸ் ஜெயிச்சாங்க. அதனால் நீங்கள் நம்மளால் ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிறதுக்குரிய எல்லா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் யோசித்து விளையாண்டிங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம். எனிவே கைஸ், தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச், இன்னைக்கு நடக்கிற மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துறேன். அதே மாதிரி 1-to-1 ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் நேம் மாற்றியாச்சு, 1-to-1 ஸ்போர்ட்ஸு. லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ங்கிறத 1-to-1 பேர் மாற்றியாச்சு. அதனால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக், கமெண்ட், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க கமெண்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்சோ ஆல் தமிழ் தலைவாஸ் அண்ட் கபடி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.